ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லீச்சஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் நம்ம வீக் ஆன் வீக் நடத்துகிற ஆன்லைன் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். முதல்ல லீச்சஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். LICHESS. அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களை சைன்இன் கேட்கும். ஆல்ரெடி மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சைன்இனில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிடலாம். பட் வந்து நியூ மெம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ தான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்களாக ஒரு நேம் கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆசிஃப் அப்படின்னு ஒரு நேம்னா ஆசிஃப் கொடுக்கும்போது அதில் என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன்னு வருது. ஒருவேளை நீங்கள் கொடுக்குற நேம் ஆல்ரெடி டேக்கனாக இருந்துச்சுன்னா அது கூட சம் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த காம்பினேஷனில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பாருங்கள் 5 டிஜிட் கொடுத்ததுக்கப்புறம் இல்லாமல் போகுது. ப்ளஸ் ஒரு கைடன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் உங்களோட நேமை போட்டும் க்ரியேட் பண்ணலாம். முடிஞ்ச வரையும் ஜெனரிக்காக க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து ஆசிஃப் அப்படின்னு இருக்கலாம், இல்லை வந்து ரம்யா, இல்லை எந்த நேமாக இருந்தாலும் அதை வந்து ஜெனரிக்காக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பையனா பொண்ணா ஸ்டாண்டர்ட் செக்ஷன் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்காம, ஏன்னா இது நம்ம ஆன்லைனில் க்ரியேட் பண்ணுறோங்கிறப்போ நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஜெனரிக் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா அப்படின்னா RAன்னு போடலாம், இல்லை YA இல்லை ஒய் அந்த மாதிரி. ஒரு இதை படித்தா இந்த நேமை படிக்கும்போது நம்மளை பற்றின எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஜெனரிக் நேம், அது கூட சேர்ந்து ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு யூசர் நேம் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் சிம்பிள் யூசர் நேமாக உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ 77778ங்கும் போது இது பையன் நேமா பொண்ணு நேமா எதுவுமே நமக்கு வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்காக ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டும் சிம்பிளான ஒரு 8 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கோங்க. அதிலே பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்து காட்டும். நீங்கள் பாஸ்வேர்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பாஸ்வேர்டை வந்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள் குழந்தைங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து மெயில் ஐடி, பேரண்ட்ஸோட மெயில் ஐடியே கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் எல்லா கண்டிஷன்ஸையும் நீங்கள் அக்ரி பண்ணணும். அக்ரி பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் எந்த மெயில் இங்கே கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயிலுக்கு லீச்சஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். நீங்கள் இதை முடித்ததுக்கப்புறம் உங்களோட மெயில் இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லீச்சஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதாவது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அது ஆக்டிவேட் ஆகுங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். லீச்சஸ்லேருந்து வந்த மெயிலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, மறுபடியும் லீச்சஸ்குள்ளே போங்க. நீங்கள் செட் பண்ண யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட் இதை போட்டு சைன்இன் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இதிலே நீங்கள் விளையாடலாம். இதில் தான் நம்ம கிளாஸஸில் வந்து டீச் பண்ணுறது, இதில் தான் டீச் பண்ணுவோம். ஸோ பசங்க இதை பார்த்தோன்னே அவங்களே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியும். இது இல்லாமல் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்ரி சண்டே நம்ம டோர்னமெண்ட் ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 11 மணிக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கும், விடியகாலையில் 6 மணிக்கு ஒன்று இருக்கும், ஈவினிங் வந்து 7:30க்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கும். அந்தந்த டைமிங்கும் அந்தந்த லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அவைலபிளாக இருக்கிற டைமிங்கில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் வந்து ஜாயின்னு காட்டும். அந்த ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஸோ இன்றைக்கி காலையில் வந்திருந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த லிங்க் பார்க்குறேன். ஸோ 11 AM ஒரு லிங்க்கு கிளிக் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ முகேஷ் பாண்டிங்கிற ஒரு பையன் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கேன் தெரியுது. இதில் ஜாயின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இல்லை அந்த டோர்னமெண்ட் விளையாட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி வச்சுருந்தீங்க, விளையாட முடியாமல் போயிடுச்சுன்னா வித்ட்ரா பண்ணிவிட்டு வெளில வந்துடணும். ஓகே. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தடுத்த கேம் எப்படி விளையாடுறதுங்கிறதுக்காக நான் ரேண்டமாக ஒரு கேம் ஆடி காட்டுறேன். ஒரு டோர்னமெண்ட் ஆடி காட்டுறேன். இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு கேம் தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் ஜாயின் பட்டன் காட்டும். நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க. பண்ண உடனே உங்கள் பேர் வந்து இப்போ 178 பேர் இதில் இருக்கிறாங்க. உங்கள் பேர் வந்து லிஸ்ட் ஆகிடும் இங்கே. நீங்கள் ஜாயின் ஆன உடனே இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் ஜாயின் ஆனேன். 87th பிளேஸில் இருக்குது. ஒரு கேம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கேமை நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணி ப்ளே பண்ணலாம். பட் எதுக்கு நான் இந்த கேமை காட்டுறேன்னா, இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த கேம் ஆடிட்டுருக்கீங்க.
உங்களால இந்த கேம் வந்து பசங்களுக்கு தெரியும். இந்த கேம் ட்ரா தான் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில ஜெயிக்க முடியாது, ட்ரா தான் ஆகும் அப்படின்னா, இவங்க ஆஃபர் பண்ணலாம். ட்ரா ஆஃபர் பண்ணலாம். எப்படின்னா, இங்க 1/2ன்னு ஒரு பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, 2 வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ட்ரா ஆஃபர் குடுத்துருக்கீங்க அவங்களுக்கு. அந்த ட்ரா ஆஃபர் அவங்களுக்கு போகும். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, இது ட்ராவ் ஆயிடும். அவங்க ஒத்துக்கிறதும், ஒத்துக்காததும் அவங்களோட விஷ். இப்ப இந்த பிளேயர் வந்து நான் ட்ரா ஆஃபர் குடுத்து எடுத்துக்கவே இல்ல. ஸோ, அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். நீங்க மொத்த கேம் விளையாடணும். ட்ரா குடுக்கலாம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் அது வந்து ட்ரா ஆகும். இல்லன்னா நீங்க ஜஸ்ட் அந்த கேம முழுசா ஆடணும். பட் இந்த கேம் நான் ரிசைன் பண்ணி தான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஏன் அப்படின்னா, பர்ப்பஸ் வந்து இந்த வீடியோட பர்ப்பஸ் வந்து இந்த லீச்சஸ நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிள் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு டாஸ்க் வந்துருது, இல்ல ஒரு வேலை வந்துருச்சுன்னா, நீங்க வந்து அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம விட்டுட்டு போயிறக்கூடாது. அப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க 2 மினிட்ஸ் ஆனோனே நீங்க 2 மினிட்ஸ் போனோனே நீங்க 0 வந்துருவீங்க. நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. தொடர்ந்து லீச்சஸ சரியா யூஸ் பண்ணாம பாதி பாதியில வெளில போனா, லீச்சஸ் உங்கள பேன் பண்ணிரும். அப்புறம் உங்க ஐடியிலேருந்து விளையாடவே முடியாது நம்மளோட வீக்லி டோர்னமெண்ட். ஈவன் சம்டைம்ஸ் வந்து அந்த உங்களோட ஐபி அட்ரஸே கூட அலோவ் பண்ணாது. அதனால பெஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டட் வீடியோலையும் சொல்றேன். ஒரு மேட்ச் விளையாண்டு முடிங்க. வின் பண்ணுங்க. இல்லன்னா கேட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இல்ல லூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் தப்பில்ல. ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா, மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அது மேல ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம அத விட்டுட்டு, எங்கேயாவது ஒரு டக்குன்னு இத விட்டுட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்றது, இல்ல இந்த கேம் நடக்குதுன்னே தெரியாம வேற ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு அன்ஃபேரா இருக்கும். லீச்சஸ் உங்கள பேன் பண்ணிடும். அப்ப அந்த மாரி நேரத்தில என்ன பண்றது? ஒரு 1/2 அன் ஹவர் கேம்ல நான் ஆடிட்டேன். பட் அதே சமயம் எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு ஒர்க் வருது. என்ன பண்ணலான்னா, ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஃபிளாக் சிம்பல் இருக்கும். இந்த ஃபிளாக் சிம்பல 2 தடவ கிளிக் பண்ணீங்கன்னா, ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்னால இந்த மேட்ச் விளையாட முடியல. இமிடியேட்டா நான் வெளில போற மாரி இருக்கு. அதனால நான் ரிசைன் பண்றேன்னு நீங்க ரிசைன் பட்டன் கிளிக் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் இந்த சாட் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேங்கிறதுனால, ஆன்லைன்ல ஒருத்தருங்க ஆப்போனன்ட் வந்து ஹலோன்னு சொல்றாங்க. அந்த மாரிலாம் சொல்றாங்க. நீங்க சாட்லாம் பண்ணக்கூடாது. சாட் ஆப்ஷன பேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது ப்ரொஃபைல்ல போய் செட்டிங்ஸ்ல மாத்த முடியும். அப்படி இல்லன்னா நீங்க சாட்லாம் பண்ணாம கேம் விளையாடலாம். ஏன்னா நம்ம போறது அங்க கேம் ஆடுறதுக்கு தான் போறோம். நம்ம வந்து சாட் பண்ண போறதில்ல. ஸோ அண்ட் மெயின்லி வந்து இது ஒரு ஆன்லைன் டோர்னமெண்ட். இப்போ வேர்ல்டுல யார் வேணாலும் இதில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ரேண்டமா எவ்வளவோ லிங்க்ஸ் இருக்கும். நீங்க வந்து டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு. பட் நம்ம சஜெஸ்ட் பண்றது நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் ஆடுற மாரியான ஒரு டோர்னமெண்ட் தான். ஸோ அதனால நீங்க தாராளமா அதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மேட்ச் என்னால முடிக்க முடியறதில்ல. ஸோ நான் இப்போ வெளியில போறேன் அப்படிங்கிறதுனால, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, 2 தடவ கிளிக் பண்ணிட்டேன். ஃபிளாக் சிம்பல கிளிக் பண்ணிட்டேன். நான் வெளியில வந்துட்டேன். ரிசைன் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ நான் ரிசைன் பண்ணி வெளியில வந்தேன்னா, லீச்சஸ் என்ன பேன் பண்ணாது. ஏன்னா நான் கேம ப்ராப்பரா முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். பட் ஆனா விளையாடாம அப்படியே பாதியில விட்டுட்டு போக்கூடாது. அடுத்து ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்ச் வரணும்னா தானா வராது. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்க பேக் டூ டோர்னமெண்ட்ஸ்ங்கிற பட்டன கிளிக் பண்ணணும். அப்பதான் திரும்ப உங்களோட பேர டோர்னமெண்ட்டுக்குள்ள உள்ள வந்து லீச்சஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் தான் இந்த லீச்சஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது. பட் இதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் என்னோட நம்பருக்கு உங்களோட டவுட் என்னவோ அத வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க. அப்படி இல்லன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஸ்க்ரீன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. இல்ல அந்த பட்டன் ஒண்ணு வருது. அது என்ன அதுக்கு அர்த்தம்னு தெரியல. ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் தெரியல. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க கால் பண்றத விட பெஸ்ட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டோ இல்லன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோ அனுப்பி உங்களோட டவுட்ட கேளுங்க. தேங்க் யூ.